உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அடுத்ததாக நமது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய செயலாளர் ஜெகநாதன் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது கணேசன் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் 18வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று, தற்போது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய செயலாளர் நமது ஜெகநாதன் ஐயா அவர்கள் செவ்வாயும் ரியல் எஸ்டேட்டும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு இனிய உரையை வழங்க போறார். அது ரொம்ப ஆர்வமா இருக்குது. அவர் சொல்லியிருந்த ஹின்ஸ் எல்லாம் அவருடைய உரையை வழங்குமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். 5 கரத்தனை யானை முகத்தினை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தையும் வாஸ்து ஞானத்தையும் அருளிய அனைத்து குருமார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் மகா பிரபஞ்ச சக்திக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது கருத்துரையை துவங்குகிறேன். ஐயா, நான் வந்துங்க பேசிக்காக ஜோதிடர் ப்ளஸ் வாஸ்து ஒரு 30 ஆண்டு காலம், ஏஜ் பாக்கியில் கொஞ்சம் இதாக இருக்கும், 30 ஆண்டு காலம் சிறு வயது தம்பியாட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். வாஸ்துக்கு வந்து எதற்காக வந்தோம் அப்படிங்கிறது என்னுடைய ஜாதகத்தை வச்சு நான் ஆய்வு செய்யும் போது நான் கண்டறிந்த சில விஷயங்கள். என்னுடைய ஜாதகத்துக்கு விருச்சிக லக்கணம், 11ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன், சரிங்களா. செவ்வாய் வந்து சந்திரனுடைய சாரம் ஹஸ்தத்தில். நான் படித்தது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் கூட நான் செஞ்சுக்கிட்டு இருக்க சிவில் இன்ஜினியரிங். எனக்கு ஒரு ஆர்வம், என்ன காரணம் இப்படி ஒரு டாபிக் வந்து இதை மாற்றி விட்டுருச்சே அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து விதி தான் தேர்ந்தெடுக்குது. இது வந்து நிறைய பசங்க படிப்பில் நாம் பார்த்துருக்கோம். இது கூட ஜோதிடத்தில் ஒரு கின்ஸாக சொல்லுவோம், புதன் சுயச்சாரத்தில் இருந்தால் படித்த படிப்புக்கு அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த மாதிரி எடுக்கலாம்னா, ஒரு நம்ம சொல்லுவோமே கேந்திராதிபத்திய தோஷம், பாவகம், அந்த டைப்லேயே அதை எடுத்துக்கலாம். அதே சமயம் ஒரு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரத்துவத்தை எடுக்கும்போது பெரிய நிலம்னா புதன் எடுக்கலாம், சிறிய பிளாட் அப்படின்னா செவ்வாய் எடுக்கலாம். ஒருத்தர் ஒரு இடத்த வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னா அவருக்கு உண்டான அடிப்படை தகுதி 3ஆம் அதிபதி நல்லா இருக்கும். 3ஆம் அதிபதி வலுத்து 3ஆம் அதிபதியுடைய திசை நடந்தால் எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் விற்கலாம்னா வித்துக்கிட்டே தான் இருப்போம். நிறைய வந்துங்க, நீங்க என்னுடைய கிளைன்ல கொஞ்சம் ஜமீன் மாதிரி கொஞ்சம் பெரிய ஆளுங்களுடைய ஜாதகத்தில் நான் அதை அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3ஆம் அதிபதியுடைய திசை வரும்போது ஒரு 60% அவர் சேல் பண்ணிட்டார். மீதி இருக்கிற 40% ஒவ்வொரு திசையிலும் 3ஆம் அதிபதி புத்தியிலேயே சேல் பண்றாரு. அவருக்கு அந்த சேல் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியின் பேரில் ஏற்படுது. நான் அடுத்ததா வரதை நம்ம சேவ் பண்ணணும் இல்லையா, நம்ம வாடிக்கையாளர் எப்பவுமே நம்ம பாதுகாக்கணும் இல்லையா. நான் சொல்லிட்டேன், ஐயா அடுத்து வந்து உங்களுடைய 3ஆம் அதிபதியுடைய புத்தி வரக்கூடிய காலகட்டம் டூரிசன் போட்டு கொடுத்துட்டேன். இந்த சமயத்துல நீங்க வந்து கண்டிப்பா சேல் பண்ண போறீங்க. அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கான முயற்சியும் பண்ணீங்க. இந்த தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு 70% போயிடுச்சு, மீதி 30 பாதுகாக்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்த்தோம். இந்த பாயிண்ட் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. ரியல் எஸ்டேட் துறை அப்படிங்கிறது நம்ம ஏற்பட்டது சமீப காலம் தான். ரொம்ப அதிகமாக நம்ம எடுக்க முடியாது. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அப்படி தான் எடுக்கலாம். நான் 93 95 வந்து ரியல் எஸ்டேட் வந்து நல்லா டெவலப் ஆகி கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் கிரயம், அந்த கிரயத்துக்கு எந்த விதமான மூலப்பத்திரம் கூட கேட்டப்படலாம், அந்த மாதிரி ஆகிட்டு இருந்த காலகட்டம். அப்பயே வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக வாஸ்து பார்க்கறதுக்காக நான் போயிருக்கேன். வாஸ்து பார்க்க போகும்போது வாஸ்து பிளான் போடுவோம். ஒரு 30 பிளாட் போடுறாங்க அப்படின்னா அதில் ஈசானிய பிளாட் வந்து ஆசிரியர் வாங்குவார், ஆக்னாய பிளாட்டை வந்து ஒரு இயந்திரவியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர் அல்லது யூனிஃபார்ம் ஃபோர்ஸில் இருக்கிறவர் வாங்குவார். நைருதியில் இருக்க பிளாட்டை மட்டும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடாதீங்க, கடைசியாக கொடுங்க. வாவியத்தில் இருக்க பிளாட்டு நீங்கள் வாங்குறதும் தெரியாது விற்கிறதும் தெரியாது, கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு வெளிநாட்டில் வேலை செய்வரோ வாவிய பிளாட்டை வாங்கினா அவர்கிட்ட நிற்கும். ஒரு பிளாட்டை வாங்கி பெண்ணுக்கு எழுதி கொடுக்கறதெல்லாம் வாவிய பிளாட், இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வாஸ்துல வர்ற விஷயம்.
நாம் இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறது இந்த காணொலி வாயிலாக இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்போ சில கின்ஸ் தர போகிறோம். ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறவர் செவ்வாய் நல்ல முறையில் இருக்கணும். அப்போ தான் ரியல் எஸ்டேட் துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ சொல்லும்போது ஒரு பழமொழிக்கு ஒரு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கன்னி செவ்வாய் என்னன்னு சொல்லுவோங்க, கடலும் ஒத்தும்போம். இதை நெகட்டிவாக சொல்லி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் எஸ்டேட் மீடியேட்டருக்கு கண்ணியில் செவ்வாய் எங்கே ரியல் எஸ்டேட் போட்டாலும் வித்துருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, கடல் போல் நிலம் இருந்தாலும் அதை வித்து தீக்கக்கூடியவர் அவர் தான். ஆமாங்க, கன்னி செவ்வாய் கடலும் ஒத்துங்கிறது ஒரு தவறான கான்செப்ட். நிச்சயமாக பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பண்ணவர் எனக்கு கன்னியில் செவ்வாய் தான். கடல் போல் நிலம் இருந்தாலும் கொடுத்துட்றோம். ஆமாங்க, அது இருக்கும். ஆமா, இன்னொன்னு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னியா ராசியில செவ்வாய் இருக்கும்போது அவர் ஒரு மருத்துவராவோ ஒரு ஆசிரியராவோ ஒரு வக்கீலாவோ இருக்கிற பட்சத்தில் அவருடைய நிலம் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு உண்மை. சரி, இப்ப ரியல் எஸ்டேட்ல நம்ம வரும்போதுங்க, கண்டிப்பா ஒரு மீடியேட்டரோ ஒரு ரியல் எஸ்டேட் தொழில மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்கில் நம்ம செய்ய போறோம்னு நினைக்கிறவரோ நிச்சயமாக செவ்வாய் உபஜய ஸ்தானங்கள் இருக்கிறது மிக மிக சிறப்பு. திக்பலம் அடைவது 10ல, திக்பலம் அடைவதும் லக்கணத்துக்கு 10ல செவ்வாய் இருப்பதும் மிக மிக சிறப்பு. அதே சமயம் ஒரு விற்பனையை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக 3ஆம் அதிபதி யாருன்னு கண்டுபிடிச்சு, 3ஆம் அதிபதி எந்த சாரத்துல உட்காந்துருக்காருன்னு கண்டுபிடிச்சு, அதுக்குண்டான ஒரு கோயில் இருக்கும் இல்லையா, அந்த கோயில் இருக்கக்கூடிய தெய்வத்தை இஷ்ட தெய்வமா எடுத்துக்கணும். நிச்சயமா ரியல் எஸ்டேட்ல சக்சஸ் பண்ணலாம். அதே போல பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல புதன்கிறவர் தான் கைமாற்று, அதாவது வாங்கி வித்துக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர். இந்த புதன் கொஞ்சம் நல்ல முறையில் இருக்கணும். ஒரு ஜாதகத்துல புதன் அதிக பாகையை வாங்கிட்டாலே நல்ல புத்திமான், நல்ல கல்வியாளர், நல்ல புத்திமான். ஆனா அந்த புதன் அவருக்கு அந்த அறிவுக்கு தகுந்த அங்கீகாரத்தை தருதான்னு சொல்ல முடியாது. ஒரு பையனுடைய ஜாதகம் வந்துச்சு, மீனராசியில புதன் தனுசு லக்கணம். அந்த பையன் படிப்பானா? மிகச்சிறப்பா படிப்பான். அது ரேவதியிலேயே உட்காந்துருக்காருன்னு வச்சுங்களேன், மிகச்சிறப்பா படிப்பான். ஆனா படிச்ச படிப்புக்கு உண்டான தொழிலுக்கு அவன் போக மாட்டான். நான் ஒரு 2003 2004 ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அங்க போயிருக்கையில அவரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தோம். முன்னாடி போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா, எப்ப போனாலும் அந்த போர்டை படிச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஆசை, அதனால அந்த போர்டை படிச்சு பார்ப்போம். அந்த மாவட்ட ஆட்சியர் பேர் எழுதி பக்கத்துல MPPS IAS போட்டுருந்துச்சு. MPPS IAS போட்டுருந்துச்சு ஆச்சுங்களா. படிப்புலயே ரொம்ப கடினமான படிப்பு மருத்துவ படிப்பு, ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்காக கடினம்னா என்ன கடினம், CA கடினம் இல்ல. கடினம்ங்கிறது எதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய காலங்கள் அதுக்காக விரையப்படுத்தணும். நம்ம படிக்கிறப்ப இருக்கிற டென்ஷனை விட பேரண்ட்ஸுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும். தம்பி வாங்கிருக்கீங்க, அது நீட்டுன்னு என்னைக்கு கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்து ரொம்ப டென்ஷன் அதிகமாயிடுச்சு. அப்படி கஷ்டப்பட்ட படிப்பை விட்டுட்டு வேற லைன் ஒருத்தர் போறாருன்னா, அப்ப நம்ம ஜோதிடரா நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் முதல்லயே சொன்னேன், புதன் சுயச்சாரம் எடுத்தால் படித்த படிப்புக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அமைப்பு எல்லாமே நம்ம கவனிக்கணும். அப்படிப்பட்ட புதன் ரியல் எஸ்டேட்ல சம்பந்தப்படுறாரு. இந்த புதனும் கேதுவும் சேர்ந்து 11ஆம் இடத்துல ஒருத்தருக்கு உட்காந்துருக்கீங்க பாத்தீங்கன்னா, அவர் நல்ல ஒரு லாயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சனி கேது சேர்ந்தாலும் இருக்கும், புதன் கேது சேர்ந்தாலும் இருக்கும், லாயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூடவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரச்சனைகளுக்கு உண்டான நிலத்தை அவர் வாங்கி சேல் பண்ணா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். நார்மலா பார்த்தோம்னா புதன் கேது சேர்ந்துச்சுன்னா வியாபாரத்தை கெடுக்கும், படிப்பை கெடுக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு தீய பலனை அதே ஒரு தொழிலாக எடுக்கும்போது ஜெயிச்சிட முடியுது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நாங்க கூட வாஸ்துல சொல்லுவோம், வாஸ்துல ஈசானியம், ஆக்னேயம், நைருதி, வாவியம், இவ்வளவுதான் சார் வாஸ்து, வேற என்ன சார் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. சார் அப்படிலாம் இல்லை. மெடிக்கல்ஸுக்கு போனீங்கன்னா ஒரு 4 விதமான மருந்து தான் மொத்தமே. இது மெடிக்கல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுலதான் நிறைய ஃபார்முலாஸ் மாறி இருக்கும். ஆனா ஐயா சாப்பிட்ற மருந்து இந்த ஐயா சாப்பிட முடியாது. கலர் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட முடியாது. அதே போலதான் வாஸ்தும், ஒருத்தருக்கு இருக்க வாஸ்து இன்னொருத்தருக்கு மேட்ச் ஆகாதுங்க. ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இங்க போர் போடுங்க, அங்க டேங்க் ஏத்துங்க, அந்த விஷயமா ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஆசிரியருடைய வீட்டில் ஒரு வைத்தியரோ ஒரு வக்கீலோ குடியிருந்தாருன்னா தொழில் முடஞ்சிரும். இது என்ன சார் ஆச்சரியமா இருக்குது, ஈசானியத்துல வாசம் வச்சா நல்லதுன்னு சொன்னான்னு சொல்லி நான் ஒரு வாசப்படி வச்சுட்டேன் அப்படின்னா ஈசானியத்தில் வாசல் வைக்கும் போது பிரச்சனையே வராது. உண்மைதான். ஆனா அவர் தொழில் என்ன, காலையில இருந்துச்சுன்னா யாரை பெயில் எடுக்கணும், யாருக்கு நோட்டீஸ் அனுப்பணும், அது அவர் தொழில். ஸோ தொழிலுக்கு நெகட்டிவா செய்யும்போது சரிபட்டு வராது. அதே மாதிரி தாங்க புதன் கேது சேர்ந்திருக்கும் போது ஏற்படக்கூடிய தோஷங்களை, பிரச்சனைக்குண்டான நிலங்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு மீடியேட்டரோ ஒரு தொழிலதிபரோ இருந்தால் ரியல் எஸ்டேட்ல மிகப்பெரிய லாபத்தை அவர்கள் அடைய முடியுங்கிறது உண்மை. இந்த விஷயத்தை கொஞ்சம் நுணுக்கமா போய் பார்க்கலாம் எடுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாலும் 3ஆம் அதிபதி 11ல் உட்கார்ந்துருந்தாலும் ரியல் எஸ்டேட் அருமையா வரும்.
ஏன் 3ஆம் இடத்தை இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம் 12ஆம் இடம் 3ஆம் இடம். நல்ல கல்வி கற்றுட்டு நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் வேலை தேடும்போது வேலை கிடைக்க மாட்டேங்குது. நானே பார்த்திருக்கேன். என் செட்லயே காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களும் சும்மா சுத்துறான், கடைசியா வந்தவங்களும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான். உண்மையில நடந்த விஷயம். இதுக்கும் படிப்புக்கும் மார்க்குக்கும் ரேங்குக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்க ஒரு பிராப்தம். இதை நம்ம வந்து கால நிர்ணயத்தை சொல்லுவோம். கால நிர்ணயம் போன முறை கூட நான் பேசும்போது அந்த கால நிர்ணயத்தை பத்தி பேசினேன். கால நிர்ணயம் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு விஷயம். ஒரு சமாச்சாரத்தை நம்ம முடிவு பண்ணிடுறோம், ஆனா அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அந்த கால நிர்ணயம் திசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய பாகை, திசாபுத்தியை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய பாகை, வருட கோச்சாரத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகத்துடைய பாகை. இப்ப சனி இருக்கார், சனி உங்களுக்கு நல்ல முறையில் போயிட்டு இருக்காருன்னா அவருடைய கோச்சார பாகையை நம்ம எடுக்கணும். சனி 10-11 இருக்காரு சார், நான் எது செஞ்சாலும் லாபம் கண்டிப்பா வராது அப்படிங்கிறது நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். குரு பயிற்சி ஆயிடுச்சுங்க, நான் மீனராசி 5ல குரு போட்டு ஆட்ட போறேன் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. உங்களுக்கு மீனராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது ஒரு கிரகம் பார்க்கணும். இங்க வரோம், மீட்டிங் கால் வந்திருக்கோம், ஐயா இருக்காரு, விசேஷம் இருக்குன்னா நம்ம ரிசீவ் பண்ணுவாங்க. யாருமே இல்லை, போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க, அடுத்த நாள் தடி வச்சுட்டாங்கன்னா நீங்க வந்தது வீணாக முடியும், ஆகாதான். அதே மாதிரி தாங்க உங்க ராசிக்கு பயிற்சி ஆயிடுச்சு, புத்தகத்துல போட்டிருக்காங்க, டிவியில சொல்றாங்க, அதை நம்பி பெரிய முயற்சிகள் எதுவும் இறங்கிட வேணாம். சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எந்த சமயம் அது நடக்குங்கிற கால நிர்ணயத்தை நிர்ணயிக்கக்கூடிய குரு பகவான் எந்த பாகையில் நுழைகிறார், அந்த பாகை அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரமா? இப்ப நான் உத்திராட நட்சத்திரம், எனக்கு இந்த குரு பயிற்சி பிரயோஜனமா? நான் மகர ராசி தான். ஆனால் அந்த குரு புனர்பூசத்தை தாண்டும் வரை நான் எச்சரிக்கையா இருக்கணும். நான் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்கு, நம்ம ஜோசியர் சொல்லிட்டாரு குரு பயிற்சி ஆயிடுச்சுங்க, 5ல குரு வந்துட்டார், 7ல குரு வந்துட்டார், வாங்கயா நல்லா இருக்கு, நீங்க உடனே ஆரம்பிங்கன்னு சொன்னா எடுத்துக்க கூடாது. வாங்கம்மா வாங்க வாங்க. அதே போலதாங்க இந்த ரியல் எஸ்டேட் துறையில இறங்குறவங்க ஒவ்வொருத்தரும் காண வேண்டிய, முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா சிறப்பா வருது. 9-10 உடைய கிரகம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி கேஸ்ல இருக்கிற பிரச்சனையில இருக்கிற வில்லங்கமான இடங்களை வாங்கி விற்பனை செய்து பல மடங்கு லாபம் அடையக்கூடியவர்கள் யாருன்னா இந்த மாதிரி புதன் கேது 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைஞ்சவங்களுக்கு அது கிடைக்குது. 6ஆம் இடம் 11ஆம் இடம் இணைஞ்சவங்களுக்கு கிடைக்குது. 6ஆம் இடம்ங்கிறது பார்க்கும்போது அவங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமா அமையும். முயற்சி செய்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய இதுதான் சொல்லுது 6ஆம் இடம். அப்ப 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இந்த இணைவும் ரியல் எஸ்டேட்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருது. அதை விட ரொம்ப முக்கியம், செவ்வாயினுடைய அமைப்பு நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு செஞ்சிடவே வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசி லக்கணத்துக்கு 4, 6, 8, 10ல சந்திரன் இருந்துட்டா ₹1 கூட முதலீடு போட வேண்டாம். இதை நீங்க குறிச்சு வச்சு கூட போடக்கூடாது, போட்டு நீங்க எடுத்துட்டு வரவே முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய வித்தகரா இருக்கலாம், பயங்கர திறமைசாலியா இருக்கலாம், அது வேற விஷயம். உங்களை திறமை கொடுத்தது ஒரு கிரகம், உங்களை புத்திசாலித்தனமா வச்சது ஒரு கிரகம், வாய்ப்புகளை தரக்கூடியது கால நிலையத்தில் வரக்கூடிய கிரகம். ஆனா உங்களுக்கு அந்த அமைப்பை கொடுக்கறது இந்த லக்கணம் தான். லக்கணத்தை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, பேசிக் லக்கணம் தான். லக்கணத்துக்கு சந்திரன் 4, 6, 8, 12 இருந்தால் தயவு செய்து ரியல் எஸ்டேட் மட்டுமல்ல எந்த தொழிலுமே முதலீடு போடவே வேண்டாம். பெஸ்ட் உத்தியோகம் பார்க்கறது அல்லது கமிஷன் பேஸ்ல வேலை செய்யறது அருமையா இருக்கும், மிகச்சிறப்பா இருக்கும். அதே சமயம் இந்த செவ்வாயானவர் 3, 6, 10ல உட்காரையில 3, 6, 10, 11ஆம் இடம் தொடர்புடையும் போது ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய அளவில் வரும். ரியல் எஸ்டேட்டுக்கு முக்கியமான நட்சத்திரங்கள் என்னங்க? முக்கியமான நட்சத்திரம் இன்னைக்கு நடந்த நட்சத்திரம் தான் ஆச்சுங்களா. மிருகசீரிசம், அவிட்டம், சித்திரை. இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா மட்டும் ரியல் எஸ்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆகமி கிரகமா புதனோ அல்லது செவ்வாயோ உட்காந்துருச்சுன்னா ரியல் எஸ்டேட் பண்ண வேண்டாம். ஆகமின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, நட்சத்திர கால் கொடுத்த கிரகம். ஒரு ஜாதகத்துல பாதாச்சாரம் பார்த்துட்டு ஜாதகத்தை மூடி வச்சுட்டு பலன் சொன்ன ஜாதகங்கள்லாம் இருக்கு நான் பார்த்ததுல. சார் பார்க்கவே இல்லைங்களே, பார்த்துட்டுங்க அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஜாதகத்தை பார்க்குறோம், ஜாதகருடைய வயது 27, பையன், பாதாச்சாரத்தை எடுத்து பார்க்குறேன், ஆகமி சுக்கிரன். அப்ப அவங்க எதுக்காக வந்திருப்பாங்க? திருமணத்துக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பா திருமணம் அரிது. அப்ப ஆகமி கிரகத்தை முதல்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு வாப்பா, அதுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆகமி கிரகத்துக்கு கால் கொடுக்கறதுக்கு ஒரு கிரகமும் இல்லாம போனதான் அவர் ஆகமி ஆயிட்டாரு. அவருடைய ராசியில நின்ன கிரகத்தினாச்சு நீ போய் வழிபாடு பண்ணி பாருங்க, நமக்கு மேல் கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பாதாச்சாரத்தை பார்க்கும்போது இந்த ஆகமி கிரகத்தை கண்டுபிடிக்கலாம். ஆகமி கிரகமா புதனோ செவ்வாயோ இருக்கிறவங்க கண்டிப்பா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது. சரி, ஆகமி கிரகத்தை சொல்லிட்டோம். வலுவான கிரகம் என்ன? அதிக பாகை வாங்கிய கிரகம். செவ்வாய் அதிக பாகை வாங்கியிருந்தா ரியல் எஸ்டேட் சூப்பரா வரும், சந்தேகமே வேண்டாம், மிகச்சிறப்பா வரும். இன்னொன்னு என்னன்னா, செவ்வாய் அதிக பாகை வாங்கி அவருக்கு உண்டான தசாபுத்தி வாய்ப்புகள் ஏதாவது கிடைத்திருந்தா அவர் உத்தியோகத்துக்கு போயிடுவார், ரியல் எஸ்டேட் பண்ண மாட்டார். எங்க ஊர்ல ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணவர் ஒரு பெரிய விஐபி,
அவர் பேரை சொன்னாவே அவருடைய போஸ்டிங் தான் சொல்லுவாங்க. ஈபியில் இருந்தவர், அவர் சொன்னாவே தெரியும் திருச்செங்கோடு ஏரியாவில். அப்போ சீருடை பணியாளர், அவர் சீருடை பணியாளர், அவர் வந்து ஒயிட் கலர் ஜாப், ஓகேங்களா. அவர் மின்சாரத்துறையில் இருக்கார். அப்போ செவ்வாய் மின்சாரம் சம்மந்தப்படுது, ஓகே. ரியல் எஸ்டேட் செவ்வாய் சம்மந்தப்படுது. அவரை பார்த்தா அவர் இரட்டை குதிரை மாதிரி, இந்த சதய நஸ்திரம் மாதிரி, சதய நஸ்திரத்துக்காரங்க 2 தொழில் செய்வாங்க, இரட்டை குதிரை. அந்த மாதிரி அவருடைய போஸ்டிங்கும் நல்லா கொண்டு வந்தாரு. அந்த போஸ்டிங்ல வாழ்நாள் முழுக்க என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை விட 10 மடங்கு ரியல் எஸ்டேட் சம்பாதிச்சார். பர்டிகுலரா நேம சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்ல. ஆனா இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சரி சார், வேற ஏதாவது இது சம்பந்தமான விஷயங்கள்? கரணம் கூறாமல் ஒரு ஜோதிடத்தை அணுகிறது தவற போயிடும். கரணத்தை வச்சுதான் ஒரு மனிதனுடைய இனத்தையே நம்ம பிரிக்க முடியுது. சகுனி கரணத்துக்காரர் வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தேக புத்திக்காரன்னு தெரியும். நாகம் வந்தாலும் சந்தேக புத்தி. நீங்க நாகத்தை கொண்டு போய் பவத்தோட சேர்த்து வச்சீங்கன்னா புருஷன் முன்னாடி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சிங்கம் வந்து பிராங்கா பேசும். சிங்கம் இப்ப பவகரணத்துக்காரர் அங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் நடந்து வரையில கவனிச்சு பாருங்க, 2 பக்கம் பார்ப்பார். மிருகங்களிலே 2 புறமும் பார்த்து நடக்கக்கூடிய ஒரே மிருகம் சிங்கம். அற்புதமான மிருகம், ஆனா பரிதாபத்துக்குரிய மிருகம். ஏன்னா அவருடைய லாஸ்ட் லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுவேன். அந்த கரணத்தை பார்த்துட்டு தான் ரியல் எஸ்டேட் போகணும். எப்படி சார் கரணத்தை பார்த்து ரியல் எஸ்டேட் போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌலுவம்னு ஒரு கரணம் இருக்கு. இதுக்கு அதிபதி சனி தானே, இல்லைன்னு சொல்ல. கௌலுவ கரணம் வந்து பூமிக்கு உண்டான கரணம். கௌலுவ கரணம் அமைந்தவர்கள் நிச்சயமாக ரியல் எஸ்டேட் பண்ண சிறப்பா இருக்கும். அவங்களே ரிக்கு தொழில் இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். நண்பர் ஒருத்தர் போர் போடணுங்க, இந்த வாரத்தில் ஒரு டைம் சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு கேட்குறாரு. சார் நீங்க எதையுமே பார்க்க வேண்டாம், முகூர்த்த நாள் பார்க்க வேண்டாம், மற்றதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம், கௌலுவ கரணம் நடக்கிற அன்னைக்கு பூமியை தோண்டுங்க, கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைக்குமா? கிடைச்சது. மகாவிஷ்ணு தோண்டினார், அதே சமயத்துல தான் பூமியே கிடைச்சது. அதான் தீபாவளி கொண்டாடுற காரணம் கௌலுவ கரணம் தான். இந்த கௌலுவ கரணத்துக்காரங்களுக்கு இந்த யோகம் உண்டு. அவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கமும் உண்டு. என்னன்னு கேட்டா, கௌலுவ கரணத்துல உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, அது உங்களை வேலை வாங்கும் பாருங்க. அந்த மாதிரி உங்க ஆபீஸ்ல உங்க மேனேஜர் கூட வாங்கியிருக்க மாட்டார். 5 வயசு குழந்தை வாங்கும். கௌலுவ கரணத்துக்காரங்க கிட்ட போய் வேலை மாட்டக்கூடிய மேனேஜர், சூப்பர்வைசர், லேபர்ஸ் சிக்கனம் அந்த அளவுக்கு புரிஞ்செடுப்பாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு உண்டு. அதே சமயம் இந்த கௌலுவ கரணத்துக்காருடைய பொறுமையே அவங்களுக்கு வெற்றியை தந்துடும். இப்படிப்பட்ட அற்புதமான கௌலுவ கரணம் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கோ இருந்தால் ரியல் எஸ்டேட் செய்யலாம். நான் இந்த இதுல யூடியூப்ல போடுவாங்க, கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய கிரகம், இதை தொட்டு அவங்களுக்கு கோடீஸ்வரன். அப்ப வேண்டவே வேணாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜோதிடருடைய வார்த்தை மிக உயர்ந்தது. கடவுளுக்கு அப்புறம் பேசும் கடவுளை உங்களை பாக்குறாங்களா இல்லையா? நாம எல்லாத்தையும் அப்படிதான் பாக்குறாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2500 கிளைண்ட் இருக்காங்கன்னா, ஒரு தொடர்புலயே ஒரு 1000 சில்லற பேர் இருப்பாங்க எப்பயுமே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அண்ணன்கிட்ட கேட்போம், அவர் சொல்லுவாரு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுடைய பின்புலம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்புறாங்க. அப்பா சொல்றாரு, டே நீ செய்டா, இருப்பா, இருந்தாலும் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன். அப்பா கூட உயர்வேன். டே நீ பண்ணுப்பா, வாத்தியார் சொல்றாரு, இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்கறேன். வாத்தியாரை விட நம்ம உயர்வேன். பூசாரி சொல்றாரு, பூ பட்டம் போட்டு பார்த்தேன், செய்யுங்க, சரி ஓகேங்க, இருந்தாலும் நான் ஜோசியர் வருவேன். அப்ப ஜோசியர் எங்க நிக்கிறாருங்க? மிகப்பெரிய உயர்ந்த இடம். உண்மையிலேயே நம்ம செஞ்ச கொடுப்பினை, நம்ம செஞ்ச தவம், புண்ணியம் சிறப்பு, உண்மையிலே சிறப்பு. எந்த ஜோதிடருக்கும் நிச்சயமாக 9ஆம் பாவம் கெட்டு போயிருக்காது. ஏன்னா 9ஆம் பாவம் கெட்டு போயிருந்தா ஜோதிடர் ஆக முடியாது. நவகிரகத்தை எல்லாத்தினாலையும் சொல்ல முடியுதா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜோதிடர் ஒரு பெரிய துறையில் இறங்குறேன்னு சொல்லி வந்து கேட்கறவர்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லணும். முதல்ல வந்துங்க திசாபுத்தியை பார்த்துக்கிறோம். திசையை நடத்தக்கூடிய கிரகம், புத்தியை நடத்தக்கூடிய கிரகம், இவங்களுடைய சாரம் கொடுத்த கிரகம் 6, 8, 12 இருந்தா தயவு செஞ்சு எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லிடுங்க. என்னடா எப்போ போனாலும் இவர் நெகட்டிவா பேசுறாருன்னு நம்மளை பத்தி தப்பா சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா அவரை கஷ்டப்படுத்தாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு. நல்ல முறையில் இருக்கா, ஓகே செய்யுங்க. டிரான்சிட் கிரகம் நல்ல முறையில் இருக்கா, 20% சப்போர்ட் கிடைக்கும். 20% தான் டிரான்சிட். அதே கொஞ்சம் அதிகமாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். 80% தசாபுத்தி தான். தசாபுத்தி அந்தரம் பிராணம் தான் இதுல போகுது. அப்ப அந்த 20% வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் தசாபுத்தியும் வலுத்திருந்து, டிரான்சிட் அதாவது கோச்சார கிரகமும் வலுத்திருந்து, உங்களுக்கு இந்த அமைப்பும் வலுத்திருந்தால் நீங்க செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழிலானது அடுத்த தலைமுறை வரைக்கும் அந்த லாபத்தை தக்க வைக்கும். வெறும் தசாபுத்தி கிரகம் தரக்கூடிய பலன்கள் அந்த இதுல அப்படியே ஓடி போயிடும். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அந்த மாதிரி ஆகிப்போம். அதனால ஒரு தொழில இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ரியல் எஸ்டேட் துறையில ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயமா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் 4. முதல்ல 1, உங்கள் லக்கணத்துக்கு சந்திரன் 4, 6, 8, 12 இருந்தால் ரியல் எஸ்டேட் மட்டுமல்ல எந்த தொழிலுமே முதலீடு போடவே வேண்டாம். 2வது, செவ்வாய் புதன் ஆகமி கிரகமாக இருந்தால் ரியல் எஸ்டேட் செய்ய வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தராது. அது கூட இன்னொன்று எடுத்துக்கிட்டா, செவ்வாய் புதன் லோ டிகிரி வாங்கியிருந்தாலும் உங்களை அலக்களிக்கும். லோ டிகிரின்னு என்னங்க, ஜாதகத்துல பார்க்கும்போது 0 டிகிரியோ 1, 2 பாகையோ எடுத்துருந்துச்சுன்னா
அது நம்மளை நோக்கி இழுக்கும், ஆனா வெற்றி தராது. நீங்க உங்க ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல இருந்து கிரகங்களை பார்க்கும்போது எந்த கிரகம் லோ டிகிரி வாங்கியிருக்குதோ அதை நோக்கி தான் நீங்க ஓடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், 3ஆம் இடம் லோ டிகிரி. எந்த மீட்டிங் தான் மைக்கை பிடிச்ச விட மாட்டார். மைக் வந்து 3ஆம் இடம். நான் இப்ப சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங் பேசினேன். ஐயா நீங்க இதுதான் காரணம் சார். ஒரு மைக்கு பிடிச்சு பேசும்போது முதல் 11 நிமிஷம் தான் கேட்கறவங்களுக்கு கவனம் இருக்கும், அதுக்கு மேல பேசின கவனம் இருக்காது. அதே சமயம் ஒவ்வொரு கருத்துக்கையும் 11 நிமிஷத்துக்குள்ள கொண்டு போகணும் டாபிக்ல. இப்ப நான் உங்ககிட்ட 5 விஷயம் பேசினேன், 5மே முதல்ல இருந்து வந்தேன். இப்ப என்ன சொல்றாரு அந்த வரணும், அதுதான் நமக்கு ஷார்ப்பா நிற்கும். அப்படி பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ்ல சந்திரனை பார்த்தோம், ஆகமி கிரகத்தை பார்த்தோம், அதுக்கடுத்து லோ டிகிரி ஹை டிகிரி பார்க்குறோம். ஹை டிகிரி இருந்தால் ஓகே செய்யலாம், ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டாங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். லோ டிகிரி இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்ததாக விரையாதிபதியும் செவ்வாயும் இணைந்திருந்தால் சொந்த முதலீடு போட்டு பிளாட் போடக்கூடாது. இல்லை நான் 1/3 தான் போட்டேன், வேலைக்கு ஆகாது, 1 ரூபா போட்டீங்கனாலும் உங்களுக்கு முதலீடு தான், நிச்சயமாக அதை செய்யக்கூடாது. இது மட்டும் அல்லாமல் செவ்வாய் ஒரு நிஷ்பலம் அடைந்திருந்தால், நிஷ்பலம்னா என்னங்க ஐயா கூட இன்னைக்கு பேசும்போது மீட்டிங்ல பேசணும். எங்க நிஷ்பலம் கிடைக்கும்? நிஷ்பலம்னா என்னங்க? திக்பலம் கேள்விப்பட்டிருக்கோம், நிஷ்பலம்னா என்ன? பாஸ் அவுட். அப்ப திக்பலம் எந்த இடத்தில் ஒரு கிரகம் அடைகிறதோ அதற்கு 7ஆம் இடத்துல நிஷ்பலம் அடையும். ஆமா, அப்ப நாம 4 செவ்வாய் இருக்கு சூப்பர் அப்படின்னு போகக்கூடாது. நிஷ்பலம் அடையாமல் இருந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் தைரியமாக முதலீடு போட்டு செய்யலாம். மிகப்பெரிய பில்டர்ஸோட ஜாதகங்களை நான் பார்த்திருக்கேன். இங்க சேலம் ஏரியாவிலேயே இருக்காரு, அவரு சொன்னா தெரியக்கூடியவர், அவர் நம்ம கிளைண்ட் தான். போடுற இடம்லாம் விற்கிதுங்க, நல்லா கூட அவர் போய் பார்க்கறதுல விற்கிதுங்க. உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களும் சேலம் தான், அவங்க கூட இதை பார்த்துருப்பாங்க, என்னுடைய குரூப்ல அவங்க இருக்காங்க, கண்டிப்பா அதை பார்ப்பாங்க. அவங்க கல்வித்துறையில இருக்கிறவங்க, அவங்களும் போடுற இடம்லாம் விற்கிது. எனக்கு ஆச்சரியம், எப்படிங்கம்மா நான் வந்து வாஸ்து கூட எதுவும் பார்க்கலையா, எனக்கு பிஸியா இருந்து போக முடியல, உடனே கூப்பிடுவாங்க கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யலாம். ஓகே சரி, செய்யக்கூடாதவங்களுக்கு சொல்லிட்டோம். செய்யக்கூடியவங்க யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் 10ல இருக்கிறவங்க, செவ்வாய் 11ல இருக்கிறவங்க, செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் அமைஞ்சவங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்ப ஆகமி கிரகம் பார்த்த மாதிரியே அதிர்ஷ்ட கிரகம்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா அதனுடைய நட்சத்திர சாரத்துல 2-3 கிரகத்துக்கு இடம் கொடுத்துரும். அது 8 கூடையனோ 3 கூடையனோ பார்க்காதீங்க, கிரகங்களுக்கு இடம் கொடுத்துரும். அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் வேகமா செயல்படும். அது வந்து செவ்வாயா இருந்தாலும் செய்யலாம், நிச்சயம் 100% நல்லா இருக்கும். அதற்கு மேல பாத்தீங்கன்னா லாபாதிபதியினுடைய திசை, லாபாதிபதியினுடைய புத்தி, லாபாதிபதியினுடைய அந்தரம் நடக்கும்போது டோக்கன் அட்வான்ஸ் போடுங்க, நிச்சயமா நடக்கும். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய பிறந்த ஜென்ம திதி, அதுதான் செல்வத்தை தரும். பிறந்த திதி தான் செல்வம். அப்போ நீங்க நவமியில போடுங்க, நீங்க அஷ்டமியில போடுங்க, தப்பு இல்லை, உங்களுக்கு அது நல்ல நாள். அஷ்டமியில ஆரம்பிச்ச கட்சியெல்லாம் சாதிக்கலையா? டிஎம்கே அஷ்டமியில தான் ஆரம்பிச்சது. ஐயா சொன்ன ஐயாவுடைய ரசிகர் ஒரு டிவிக்கு, அவரு வந்து அஷ்டமியில தான் ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் நடந்தது இல்லையா? சோ வந்து பாக்கல, அவங்களுடைய திதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஆச்சுங்களா? அதை எடுத்துக்கிறோம். அவங்களுடைய காரணம் அந்த நேரத்துல நீங்க அட்வான்ஸ் டோக்கன் பண்ணி நீங்க சிறப்பா செயல்பட்டா நிச்சயமா நல்லா இருக்கும். அது கூட ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி மட்டும் சொல்லிடுறேன். கெமிஸ்ட்ரிங்கிற வார்த்தை என்னன்னா, ஒரு ஜாதகமும் இன்னொரு ஜாதகமும் இணையும் போது ஒரு புது விளைவு ஏற்படும். இது கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு புரியும், நார்மலா இருக்கவங்களுக்கு புரியும். ஒரு விஷயம் பாலோட மோர் சேரும்போது தயிர் ஆகுது. இதுக்கு என்ன போய் கெமிஸ்ட்ரி, இதையே வச்சுக்கலாம். அப்ப இந்த கெமிஸ்ட்ரிங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், சனி பகவான் தொழில், குரு பகவான் பெரும் முதலீடு குரு பகவான், இவங்க உங்ககிட்ட சேரக்கூடிய மீடியேட்டரோ அல்லது நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு பெரிய பையர் செல்லர், அவங்களுடைய ஜாதகத்திலேயோ கேதுவோ ராகுவோ சம்மந்தப்படாமல் இருந்தால் அந்த இடத்த போட்டு அவர் சக்சஸ் பண்ணி சம்பாரிச்சு வந்துருவார். இந்த கெமிஸ்ட்ரி சார் இது எப்படி சார், நம்ம போய் ஜாதகமா பார்க்கணுமா கேட்கணுமா? ஒன்றும் வேண்டியது, டேட்டா பொறுத்து கேளுங்க, யாரு வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, டைமை கேளுங்க, குறிச்சு வச்சுட்டு அப்புறம் தனியா ஜோசியருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர் கம்ப்யூட்டர்ல போட்டு எடுத்து தராரு. கெமிஸ்ட்ரி தவறாக இருந்தால் குடும்பத்திலிருந்து வியாபாரத்திலிருந்து எதுலையுமே ஜெயிக்க முடியாது. சார் கெமிஸ்ட்ரி தப்பா, பையன் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, வேற வழி இல்லை, என்ன பண்றது? கெமிஸ்ட்ரி தப்பா இருக்கும், இப்படிதான் இருக்கு. பொருத்தம் பார்க்கும்போது, பெண்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது இதை கவனமா பார்க்கணும். ஏன்னா வந்து கெமிஸ்ட்ரியில இந்த பெண்ணுடைய சுக்கிரன் இருக்கிற இடத்துல பையனுடைய ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் பார்க்கணும். இந்த கெமிஸ்ட்ரி முறையிலும் உங்களுக்கு சரியா இருக்கணும். உங்க கோச்சாரத்துல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல வலுவான கிரகங்கள் பார்க்கும்போது, வலுவான கிரகம் யாருங்க? குரு, சனி, ராகு, கேது, இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் சக்சஸ் அடையும். இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்ஸ். நீ இது எப்படின்னா, நம்ம முன்னாடி நடந்த சக்சஸ் ஆனதை எடுத்துதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். ஸோ கண்டிப்பா நன்மை தரும் என்று கூறி இந்த ஒரு அரிய வாய்ப்பினை தந்த ஐயா அவர்களுக்கு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயாவுடைய வாஸ்து உரை மிக அற்புதமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாரு. அதாவது வாஸ்து யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணாதுங்கிறது தெளிவா சொல்லியிருக்கிறாரு. எனக்கு மனசு தொட்ட மாதிரி ஒரு கருத்து இருந்ததுங்க. 9வது பாவம் நல்லா இருந்தா தான் ஜோசியர் ஆக முடியும்னு சொன்னாரு. அது அற்புதமான பாயிண்ட். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாரும் வணங்கத்தக்கவர்கள். எங்க போனாலும் என்ன சின்ன வயசா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயசா இருந்தாலும் சரிங்க, ஜோதிடர்கள்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். 9வது பாவம் வலுத்திருந்தாதான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த கருத்து அப்பா சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இவர் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே அனுபவ ரீதியா சொல்றாரு. ஏதாவது படிச்சுட்டு வந்து அப்படியே ஒப்பிக்காம அனுபவ ரீதியா சொன்ன விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஐயாவுடைய உரைக்கு பாராட்டி நமது சாரதி ஐயா அவர்கள் இவருக்கு பொன்னாடை பத்தி கௌரவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறோம்.